குருஜி டிவி ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இது 2027 கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும். பொதுவாகவே சனி பயிற்சினா ஒரு பயம் இருக்கும், குருப்பெயர்ச்சினா ஒரு சந்தோஷம் வரும். சனி பயிற்சினா நமக்கு எங்கே 7 சனி வந்துடுதோ, அஷ்டம சனி வந்துடுதோ. ஏன்னா பொதுவாகவே சனி கெடுக்கிற கிரகம், குரு கொடுக்கிற கிரகம். இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு பாடம், பேசிக். எல்லாருக்கும் சனி கெடுக்கிறதும் இல்லை, குரு கொடுக்கறதும் இல்லை. அப்போ அந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய பொதுவான எண்ணம் குருப்பெயர்ச்சியில் ஒரு நல்ல இடத்துல வந்துடாதா? ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் குரு பகவான் வரும்போது உண்மையிலே கொஞ்சம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக குருப்பெயர்ச்சியில் ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு நல்ல இடத்துல குரு பலம்ன்றதே இதுதான். குருபலம் வந்தால் கல்யாணம் ஆகுமே. ஒரு இளைய பருவத்தினர் இருக்கும்போது இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் 5 இடங்களில் வந்தால் அது குருபலம். அந்த நேரத்தில் கல்யாணமும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியானதான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கூடுதலாகவே ஒரு எதிர்பார்ப்பு. ஏதாவது ஸ்பெஷலுங்களா? ஆமாம், ஸ்பெஷல் தான். 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சுற்று வர்றதுக்கு 12லிருந்து 13 வருஷங்களுக்குள்ளே ஆகும். அவருக்கு ஒரு முறை அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைவார். ஏற்கனவே கொடுக்குற கிரகம் கொஞ்சம் உச்சத்தையும் அடைஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாக தான் இருக்கும். இது ஒரு பொதுவாக காமனாகவே உலகம் முழுக்க ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்போது கடகத்தில் உச்சனாக வேற ஆகிறார் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆக யார் யாருக்கு என்னென்ன பலன்களை இவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல குருப்பெயர்ச்சியை பற்றி எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணிதம் தான் உண்மையான பஞ்சாங்கம்ன்றது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏகப்பட்ட தடவைகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வரைக்கும் 26லேருந்து இந்த குரு பயிற்சி நடக்குது. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அதிசார குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். ஒரு 3 மாதம் உச்சத்தில் இருப்பார். அதற்கப்புறம் அடுத்த வீடான சிம்ம வீட்டிற்கு ஒரு 3 மாதம் போவார். திரும்பியும் வந்துடுவார். திரும்பி வந்ததிலிருந்து உச்ச நிலைமைகளிலேயே இருப்பார். அதிசார குரு பயிற்சி தான் என்றாலும் கூட அவர் உச்சனாகவும் அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பது தான் உண்மை. ஆக இந்த 5 ராசிகள் யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு உச்சம் என்கின்ற 5ஆம் இடத்துல அற்புத அமைப்பில் ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது ஒரு பெரிய யோகம். இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு போகும். 7 சனியில் பயங்கர கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் போகும். அதற்கப்புறம் 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கள், கடந்த ஒரு வருடம் 2 வருடமாக நல்லா இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆறுதலான பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருவார். ஆக இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இந்த 5 ராசிகர்களுக்கு அவள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்தவர் வலுவாக இருப்பார். ஜென்மகுரு வாலி அப்படி இப்படின்ற அந்த பாட்டு ஜென்மகுரு கெடுதல் பண்ணோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருவார். கடகராசிக்கு 10 ஜென்மகுருவாக வரப்போகின்றவர், ராசியிலேயே உச்சத்தை அடையப் போகின்றவர் உங்களுடைய பாக்கியாதிபதி என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் அந்த ஜென்மகர்லாம் நம்ப வேண்டாம். ஆக உலகத்தார் எல்லாருக்கும் ஒரு நிலையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சம் என்கின்ற கூடுதலான நல்ல நிலையில் வருவது, அதைவிட மேலாக மிகப்பெரிய நல்ல மாண்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு 5 ராசிகளுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவர் வருவதாலும், இன்னொன்னை நான் சொல்லிடுவேன். உச்ச குரு சனியை பார்க்க போகிறார். சனிக்கு தானே உச்சனுடைய வீடு. இதெல்லாம் ஜோதிட வார்த்தைகள். எத்தனை பேர் அது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். இப்போது மீன வீட்டில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பார்க்க போகிறார். அவருடைய பயிற்சி வரைக்குமே அதை அவர் பார்ப்பார். 2வது இன்னும் ஒன்று நடக்குது. கேள யோகம் என்கின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். அந்த ராகுகேது பயிற்சி நடக்கும்போது உச்சகுருவோடு வேற கேது போய் சேருவார். இந்த கேது சேர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள யோகம் என்கின்ற மிகப்பெரிய யோகம். கேள யோகம்னா பணங்காசு வரக்கூடிய நல்ல யோகம். இந்த 2, 5, 7, 9ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு சொன்னேன் இல்லையா? இவர்களில் கேள யோகம் பெரிய அளவில் நல்ல விதமாகவே வேலை செய்யும். குருவும் கேதுவும் இணையும் பொழுது இது எப்போது ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதுவும் ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். உச்சகுருவோடு கேது சேரப்போகின்றதால், கடகத்தில் சேரப்போகின்ற காரணத்தினால்
பணம் வரக்கூடியவர்களுக்கு கூடுதலாக பணம் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து சனியவும் பார்ப்பார், குரு ராகுவையும் பார்ப்பார். 2 மாபெரும் கெடுதலை தரக்கூடிய தீய பாவ கிரகங்களை குரு பார்ப்பது அவர்களை அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதுங்க. நிறைவான ஒரு நல்ல அமைப்பு. இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, பணவரவு இல்லாதவர்களுக்கு, தொழில் நல்லா இல்லாதவர்களுக்கு, வேலை நல்லா இல்லாதவர்களுக்கு, குடும்பத்தில் அமைதி அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, சம்பாதிக்கவே முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு ஆறுதலான நல்ல மாற்றத்தை, பொருள் வரவை, இது இருக்கிறத, வேலை நல்லா இருக்கிறத, தொழில் நல்லா இருக்கிறத, வியாபாரம் நல்லா இருக்கிறத, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய தன்மையான அவரவர் வயதிற்கேற்ற வகையில் ஒரு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இப்போதைய குரு பயிற்சி கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கத்தான் அமையத்தான் செய்கிறது இந்த குரு பயிற்சி. அடுத்து 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பயம் வேற வரும். 8 நாளே பயம்தான், 6, 8, 12 நாளே பயம்தான். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலனை செய்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே கடன், ஒரே நோய், ஒரே எதிர்ப்பு தொல்லை, எதிரி தொல்லை, கண்டவன நம்மளை ஒரு மாதிரியாக பேசக்கூடிய சூழ்நிலையில் போய் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தபோது எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது இல்லையா? அது 8ல் வந்துருமோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ராசிநாதன் தான் குரு பகவான். அவர் 6ஆம் வீட்டில் பகை வீட்டில் இருந்தபோது 6ஆம் இடத்து பலன்களை தந்தார். இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஸ்தான பலத்தின் அடிப்படையில் உச்சத்தை அடைய போகிறார். 8ல் குரு வந்தால் நல்ல விதமான ஒரு அமைப்பு, ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. அதை விட முக்கியமாக மறைமுகமான தன லாபம், மறைமுகமான வெற்றி, எதிரியால் லாபம், எதிரியே நண்பனாகக்கூடிய தன்மைகள்னு கொஞ்சம் அப்படியே பல நல்ல விதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த ஒரு வருஷம் அப்படியே உலகம் சுற்றும் வாலிபனாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துடும். அந்த நாட்டுக்கு போகிறேன், இந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன், அந்த மாநிலத்துக்கு போகிறேன், இந்த மாநிலத்துக்கு போகிறேன், அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல எந்த நேரமும் காரில் போகிறேன், எந்த நேரமும் ட்ரெயினில் போகிறேன், சில பேர் எந்த நேரமும் ஃப்ளைட்டில் போகிறேன். தகுதிக்கேற்றார் போல தான் பலன்கள் நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல எந்த நேரமும் 2 வீலரில் போகிறது, சிலர் ஃப்ளைட்டில் போகிறது, சிலர் காரில் போகிறது, சிலர் பொது பேருந்துகள் ரயில்களில் போகிறதுன்ட்டு அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் கூட அதற்கான லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வ நிச்சயமாக அத்தனை நிலைமைகளையும் உங்களுக்கு உண்டுங்க. பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அத்தனை நிலைமைகளையும் அப்படியே படிப்படியாக சில விஷயங்களை நீங்களே உணரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை செய்யலாம், இதை செய்யலான்ற அமைப்பு, புதியதை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, பணம் வரக்கூடிய சூழல்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் வீடு கட்ட முடியலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அல்லது வண்டி வாகனம் செலவு வைக்குதே, அதை வாங்க முடியலையே, அதை வாங்க முடியலையே, புது வண்டி வாங்க முடியலையே, இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அதையெல்லாம் 2 மாதத்தில் அப்படியே நல்லா பண்ணக்கூடிய அமைப்பு. கேள யோகம் என்கின்ற குரு கேது சேர்க்கை டிசம்பர் மாதத்திற்கு பிறகு 8ஆம் இடத்தில் சேருவதால் எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள், சிலருக்கு லட்சக்கணக்கில், சிலருக்கு கோடிக்கணக்கில் பணம் வரக்கூடிய அமைப்புகள், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, அந்த தொழில் நன்றாக நடக்கக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடுதலாக இப்போ நான் சொன்னதை விட நல்ல தசாபக்தி நடந்துக்கிட்டு இருந்தால் கூடுதலாகவே நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக உண்மையிலேயே பெண்களுக்கு ரொம்ப பெரிய அளவில், தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். கணவரால் சந்தோஷம், குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும். திருமண அமைப்புகள், குடும்பம் ஒன்றிணையும், திருமணம் பண்ண முடியும். எதிலும் ஒரு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய 80% 80 மார்க்கு கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி.